ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான ஹெல்த்தியான பீட்ரூட் கட்லெட் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். பீட்ரூட் கட்லெட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் கொண்டக்கடலையை வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதை ஒரு ஜாரில் மாற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு இப்போது இதோட நான் ஒரு பாதி பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்துட்டு இதோட பாதி பெரிய வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதோட குட்டி குட்டியாக கட் பண்ணின மல்லி இலை, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். நான் கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சேன்னு சொன்னேன், அதனால் இப்போ கம்மியாக உப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் கொண்டக்கடலை உப்பு போடாமல் வேக வச்சிங்க அப்படின்னா இப்போ உப்பு சேர்க்குறப்போ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு வடை தட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஓரத்தில் எல்லாம் லைட்டாக அழுத்தி விட்டு கட்லெட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டி அழுத்தி விட்டு கட்லெட் ஷேப்புக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு ஒரு ஜாரில் நான் பிஸ்கட் எடுத்துருக்கிறேன். மேரிகோல்டு பிஸ்கட்டில் 7 பிஸ்கட் மட்டும் எடுத்துருக்கிறேன். இதை குட்டி குட்டியாக உடச்சி போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பிஸ்கட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிஸ்கட் இல்லை, உங்ககிட்ட ப்ரெட் இருக்குது அப்படின்னா ப்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னொரு பவுல் இல்லைன்னா கிண்ணம் எடுத்துகிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துப்போம். எடுத்துட்டு 100 மில்லி அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்குவோம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட்லெட்டை இந்த மிக்ஸில் லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு பிஸ்கட்டை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுட்டு இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்படி பண்ணும்போது நம்மளோட கட்லெட் வெளிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு கட்லெட்டாக போட்டு எடுக்கலாம். கட்லெட்டுக்கு மேல் பக்கம் பிஸ்கட் பவுடர் எல்லாம் ஒட்டியிருக்கிறதால எண்ணெயில் அது மட்டும் உதிர்ந்து எண்ணெய் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட இந்த எண்ணெயை நெக்ஸ்ட் டைம் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணிங்க அப்படின்னா கட்லெட் வெளிப்பக்கம் சீக்கிரம் கரிஞ்சிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நாம் எல்லா கட்லெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இந்த கட்லெட் உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், வெளியில் கிறிஸ்பியாக. நம்ம அந்த மைதாவோட கொஞ்சம் சுகரும் மிக்ஸ் பண்ணி கட்லெட் ரெடி பண்ணதுனால ஒரு ஸ்வீட்னஸோட கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ஹெல்த்தியான பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். பீட்ரூட் கொண்டக்கடலை இது ரெண்டுமே குழந்தைகளுக்கு ரொம்பவே சத்தானது. பெரியவங்களும் கூட விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் பீட்ரூட் கட்லெட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.